ஸோ சண்டே ஸ்பெஷல் கோயம்புத்தூரில் சாமமாலா. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சிக்கன் ஷவர்மா. அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் தான் இது. ஸோ 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கோம். ஸோ 1/2 கிலோ மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 சப்பாத்தீஸ் வரும். ஸோ 12 ஷவர்மாஸ் கணக்கு தான். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டு, இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது வந்து லூக்வார்ம் வாட்டர், கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூடு தாங்குகிற அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். ஸோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு 2 hours to 3 hours நீங்கள் அப்படியே விட்டுறணும் பிசைஞ்சிட்டு. இப்போ கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் டபுள் த சைஸ் வர்றதுக்கு. பட் இது பன்னோ பாவ் செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ ஷவர்மா ப்ரெட்டுக்காக ஜஸ்ட் நம்ம ஈஸ்ட் போட்டு அந்த ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்காக மட்டும் டைம் கொடுத்தா போதும். பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம மாவு பிசையும் போது கையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது ஈஸ்ட் போட்டதால் ஜஸ்ட் ஹார்ட்லி 5 minutesக்குள்ளேயே நல்ல மாவு திரண்டு டோவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸ்ட்னால தான் இந்த மாதிரி கையிலையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒட்டலை. ஸோ நம்ம குக்கிங் ஆயில் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அப்ளை பண்ணி நம்ம ஊற வைக்க வேண்டியது அந்த மாவை. ஸோ இதை வந்து இப்போ நம்ம 2 to 3 hours அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சிடலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது இப்படி இன்வர்டு மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் எடுங்க. ஸோ நல்லா இன்வர்ட் பண்ணுங்கள் ஒரு டைம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வர்டாக வச்சு அப்போ தான் டோ வந்து நல்லா ரேஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 hours தாங்க ஆச்சு. சைஸை பாருங்கள், நம்ம வைக்கும்போது டோ சைஸ் என்னவாக இருந்துச்சுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கேஸ் ஃபீல்டு குத்துங்க. இப்போ கேஸ் போயிடுச்சு. பட் நல்லா உப்பி இருக்குது பாருங்கள், டபுள் த சைஸ் வந்துருச்சு மாவு. ஸோ இதை மறுபடியும் நம்ம ஒரு டைம் லைட்டாக ஸ்லோவாக பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஷவர்மா ப்ரெட்டு செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் போட்டு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியே. இப்போ மாவு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கிட்டோம் மைதா மாவு. இப்போது நம்ம ஷவர்மா ப்ரெட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க மைதா மாவில். நம்ம கவுண்டர் டாப்லேயே பண்ணிடலாம். ஸோ சப்பாத்திக்கு நம்ம பரட்டுற மாதிரியே பண்ணிக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் வேணாம், ரொம்ப சன்னமாகவும் வேணாம். ஸோ இந்த மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்ம பேன் அப்படியே ஹீட் பண்ண வச்சுருக்கோம். நம்ம இது நான்ஸ்டிக்கில் தான் செய்கிறோம், எண்ணெய் தேவையே இல்லை இந்த ஷவர்மா ப்ரெட்டுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, அப்புறம் குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமாக இருக்கட்டும். ஸோ குட்டி குட்டி பபிள்ஸ் வந்தோன்னா திருப்பி போடுங்க. ஸோ இந்த மீன் டைம் இன்னொன்று நம்ம அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ பாருங்கள், ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா குக் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிபிஷனில் வாங்கின கரண்டி தான், ஜஸ்ட் 20 rupees. எங்கள் மம்மிக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த ஷேப்பை பார்த்தோன்னா. ஸோ இப்படி உப்பி வரும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதோட குக்கிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2 சைடும் இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட் வந்து நல்லா உப்பலாக இருக்கணும். ஸோ 2 சைடு தாராளமாக ப்ரௌன் ஸ்பாட் வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்களா நல்லா உப்பிட்டு வந்திருக்கு உப்பலாக. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷவர்மா ப்ரெட்டை நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ நல்லா குக் ஆகட்டும் இன்னும். ஸோ ஃப்ளேம் மட்டும் நீங்கள் மீடியம் டு லோவிலே வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவும்
நம்ம ஷவர்மாவோட பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலி ஷவர்மாவுக்கு அப்படியே ராவாக எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோன்னா கொஞ்சமாக குக் பண்ணிப்போம் அந்த வெஜிடபிள்ஸை மட்டும். ஸோ கேரட் ஃபஸ்ட்டு நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சமாக குக் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் இருக்காது. ஜென்ரலாக ஷவர்மாஸில் பார்த்திங்கன்னா வெறும் கேபேஜ் அண்ட் சிக்கன் அண்ட் மயோ மட்டும் இருக்கும். நம்ம கொஞ்சம் லைட்டாக வெஜ்ஜீஸும் போட்டு செய்கிறதால கொஞ்சம் அதை ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக பெப்பர் வேணால் சேர்த்துக்கலாம். பட் நம்மக்கிட்ட இப்போ பெப்பர் பவுடர் அவைலபிள் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய கேரட் இருக்குது, அதை எடுத்துடலாம். இப்போ மழை வரதால நம்ம வெளியே போய் இங்கேயும் எதுவும் வாங்குறதா இல்லை. ஸோ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். மார்னிங் சிக்கன் வாங்கினதால அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லாவே ஹாஃப் குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஆனியனும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கேபேஜ் ஆட் பண்ணணும். கேபேஜ் இல்லை, ஸோ அதனால் நம்ம கேப்சிகம் இருந்துச்சு, அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் லைட்டாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், இந்த வெஜ்ஜீஸ் கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு. ஸோ கொஞ்சமாக நம்ம ஒரிகானோ சேர்த்துக்கலாம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம போடும்போது அந்த வெஜிடபிளோட சைஸஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஸோ ஒரு லோ ஃப்ளேமில் நம்ம 5 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை செப்பரேட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் குக் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் நம்ம கொஞ்சம் க்யூப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், போன்லெஸ் தான். இதில் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். ஜஸ்ட்டு 65 மசாலாவும் சால்ட் அதுக்கேற்றால ஆட் பண்ணுங்கள், ஏன்னா மசாலாவில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஸோ இங்கே ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஸோ இப்போ சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம வச்சுருந்த எல்லா சிக்கனையும் போட்டுட்டோம். ஸோ டீப் ஃப்ரை கிறிஸ்பியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் மசாலா கோட்டிங் ஆகணும். ஸோ ஒரு 10 minutes இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மயோக்கு 1 tablespoon அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட்டு. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மயோ வீடியோ தனியாக லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம 2 முட்டை பக்கம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பீட் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த முட்டை பாருங்கள் அழகாக வந்திருக்கு. ஸோ ஒரு இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன், அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் வினிகர். ஸோ அங்கே மம்மி வந்து மயோக்கு ஒரு கிரைண்ட் பண்ண போயிருக்காங்க மிக்ஸர். ஸோ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மயோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மயோ போடுறீங்களோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்படியே சாப்பிட்டாவே செம்ம டெம்டிங்காக இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மயோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளோட மெயின் தீமை வரப்போகுது. ஸோ ஷவர்மாவோட பேஸ் அந்த ப்ரெட்டு, அதில் மயோ ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, காரம் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணுன்னா காரம் சேர்த்துக்கலாம்.
ஸோ நல்லா நீங்கள் எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி மயோ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பெப்பர் தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ மழை இருக்கிறதால பெப்பர் தீந்துருச்சு, ஸோ வாங்க போகும் இல்லை நம்ம. ஸோ இதை ஃபோல்டு பண்ணுற டெக்னிக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடாமல் கீழே ஃபஸ்ட் ஒரு ஃபோல்டிங், நெக்ஸ்ட்டு சைடு ஃபோல்டிங்ஸ். டூத் பிக்கும் தீந்து போச்சு, இல்லைன்னா டூத் பிக் வச்சு நம்ம அழகாக அப்படி அசம்பிள் பண்ணியிருப்போம். பட் நின்றுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று அப்ளை பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ மயோ பிடிக்குமோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் ஒரு ஸ்டஃபிங் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கும். அவ்வளோதாங்க, பாருங்கள் சூப்பராக நின்றுச்சு. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்லேயும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம். ஸோ செம்ம டேஸ்டியாக ஹோம்மேட் ஷவர்மா, அது சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு.